சினிமா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது இந்த சினிமா மட்டும்தாங்க. ரோல் ஆக்ஷன். மக்களோட மாபெரும் வரவேற்புல உச்சத்தில் வளர்ந்து நிக்குது இந்த சினிமா. அப்படிப்பட்ட சினிமாவில் ஏதாவது ஒரு படத்துல ஏதோ ஒரு காட்சியில வந்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்டு சினிமாவில் போராடுறவங்க ஒரு பக்கம், முன்னேற்றியும் முழங்காலும் அப்படிப்பட்ட கொண்டாட்டத்திலையும் ஆர்ப்பரிப்பிலையும் சினிமாவோட எமோஷனலா கனெக்டான உங்களை போன்ற சாதாரண ரசிகன் தான் நான், எட்வர்ட். இந்த பிளாக் பைபிள் படத்தோட ப்ரொடியூசர். ஆரம்பத்தில் நடிகன் ஆகணும்னு தான் உள்ளே வந்தேன். வருஷங்கள் போச்சு, சினிமாவை படித்தேன். நல்ல கதையை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் இதை பண்ணியிருக்கேன். ஒரு சாதாரண ரசிகனான நான் ப்ரொடியூசராக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் ரொம்ப சவாலாகவும் கடுமையாகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசை, குறிக்கோள் என்னை விட்டு போகலை. நல்ல கதையை கேட்கணும், நல்ல டைரக்டரை செலக்ட் பண்ணணும் என்கிற நோக்கத்தில் நான் விளம்பரம் எதுவும் பண்ணலை. நானாக தேடி பிடிச்சேன். நல்லா வளரணும், உண்மையாக உழைக்கணும் என்ற எண்ணத்தில் ஏமாத்தாத இளைஞர்களை தேடி பிடிச்சேன். அருமையான கதை, அருமையான மேக்கிங் பண்ணி பசங்க கொடுத்துருக்காங்க. காடு, மழை, வெயில், குளிர்னு பார்க்காம இந்த சின்ன பசங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப சவாலான கதைக்களம். இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்டுகளும் முகம் சுளிக்காமல், நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சுயநலம் இல்லாமல் 100% இந்த பிளாக் பைபிள் படத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்து இருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டரும் சவுண்டு இன்ஜினியரும் இரவு பகல் பார்க்காம கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பின்னணி இசைக்கலைஞர்களும் அவங்களது உழைப்ப அயராது கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த படத்தோட ஒவ்வொரு பிரேமையும் பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வேலை பார்த்த ஆர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், காஸ்டியூம் டிசைனரா இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதை தவற விடாம ரொம்ப நுணுக்கமா சிறப்பா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சின்ன பசங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் முகம் சுளிக்காம நாங்க கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் படத்தோட நலனுக்காக எந்த நேரத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்து கொடுத்தாங்க. இப்ப வரைக்கும் இந்த படத்தோட ரிலீஸுக்காக ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில இதுல பங்காற்றின ஒவ்வொருத்தரும் என்னோட அங்கமா மாறிட்டாங்க. என்னோட டீம், என்னோட பசங்க, என்னோட ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் மாறுதட்டி பெருமைப்பட்டுக்கிறேன். இவங்களோட ஒருத்தனா இந்த படத்துக்கு என்னோட சக்தியும் மீறி நானும் என் குடும்பமும் யோசிக்க முடியாத அளவுக்கு உழைப்ப கொட்டியிருக்கோம். முக்கியமா இந்த சினிமா கனவு ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் அடுத்த படங்கள் பண்ண போறேன். அதுக்கு வர்றவங்க அசிஸ்டன்ட்ஸ், அசோசியேட் ஆகவோ இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மேக்கிங், நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தாலே போதும். இபிஎஸ்ஐ அணுகலாம். உங்களோட ஆதரவு எங்களை அடுத்த படங்கள் பண்ண எங்களை ஊக்குவிக்கணும். பெரிய நிறுவனங்கள், பெரிய நடிகர்களுக்கு நடுவில் நாங்க வரப்போறோம். இந்த இபிஎஸ் நிறுவனத்திற்கும் இந்த பிளாக் பைபிள் படத்துக்கும் மக்களாகிய நீங்கள் ஆதரவாய் இருக்கணும்.